வெல்கம் டு ஸ்ரீ முருகன் சமையல். இன்றைக்கி வந்து நம்ம கத்திரிக்காய் பொடி கறி செய்ய போகிறோங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் முழு தனியா சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து கொஞ்சம் நல்லா சவுக்க வறுத்துக்கலாம். ஸ்லோ அடுப்பில் வச்சு வறுத்துக்கலாம் தீயாமல். ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து வறுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை தோல் எடுத்துட்டு வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டோம். இது வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ கத்திரிக்காய் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி இது மாதிரி பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாங்க. கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இன்னும் கல் உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து இப்படி கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டுக்கலாங்க. அதுக்குள்ளார இப்போ நம்ம இந்த பொடியெல்லாம் கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காய பொடி. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இன்னும் இது வந்து நம்ம வந்து வதக்கினே இருந்தோம்னா ரொம்ப குழஞ்சிரும். இது வந்து இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ புளி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி மட்டும் மீடியமாக தேவையான அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இவ்வளோ போதும். ஏன்னா அதிகமாக சேர்த்துக்கனாலும் ரொம்ப அது வந்து கத்திரிக்காய் ரொம்ப குழஞ்சி போயிடும். இப்போ இதை மூடி போட்டுக்கலாம். ஸ்லோ அடுப்பில் வச்சு மூடி போட்டுக்கிட்டுக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. அதனால் கத்திரிக்காய் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடி சேர்த்துக்கலாம். ஸ்லோ அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம், ரசம் சாதம், ஒயிட் ரைஸ் கூட நல்லா சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் இது வந்து நம்ம மூடி போட தேவையில்ல. அப்படியே கொஞ்சம் கலந்து விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணி வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். கத்திரிக்காய் பொடி கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.